ஸ்டோரி நம்பர் 7. கொஞ்ச நாளாக கதை சொல்லலை, மன்னிச்சுக்கங்க. டேரெக்டாக கதைக்குள்ளே போகிறோம். நைட் டைம் ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு செக்யூரிட்டி தனியாக உட்காந்து மேட்ச் பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஆன ஒரு சத்தம். என்னடா இது, யாருமே இல்லாத பில்டிங்கில் யார் கத்துறதுன்றதை பார்த்தோம். இடியில் ஏதோ இருக்கும்னு சொல்லி அவர் மேட்ச் கண்டினியூ பண்ணுறாரு. திரும்பவும் டமால்னு ஒரு சத்தம். என்னடா இது, போய் செக் பண்ணிடலான்னு அவர் எழுந்திரிச்சு போனால் அவரோட ஃபோனுக்கு அவரோட நம்பர்லேருந்தே ஒரு கால் வருது. என்னன்னே தெரியாமல் அந்த கால் அட்டன் பண்ணி பேச, தயவு செஞ்சு 3rd ஃப்ளோர் வராத, அங்கே இருக்கிற சர்வர் ரூம் ஓப்பன் பண்ணாத அப்படின்ட்டு கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, என்னதான் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சோத்துலேருந்து இவருக்கு ஷாக் அடிக்குது. அதே டைமில் ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பில்டிங்லேருந்து வெளியே ஓடி போயிடு, இல்லைனா நீ செத்து போயிடுவேன்ட்டு அவரோட நம்பர்லேருந்து திரும்ப மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் இங்கே அந்த மெசேஜ் வந்த டைமு 11 மணி, ஆனால் அவர் ஃபோனில் இருக்கிற டைம் 10:50. இது என்ன ஒரு குழப்பம் அப்படின்ட்டு 3rd ஃப்ளோர் போயிட்டார். போயிட்டு அங்கே சர்வர் ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி. அங்கே இருக்கிற சிசிடிவியில் இவரோட வீடியோ அங்கே ஓடிட்டுருக்கு. இவர் இப்போ தான் கேபின்லேருந்து வந்தார், ஆனால் கேபினில் இவர் இருக்கிற மாதிரி அங்கே லைவ் வீடியோ போயிட்டுருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு சீலிங் உடஞ்சி அவர் மேலே வந்து விழுது. அப்போ அதே சீலிங் விழுந்த சவுண்டு அவர் அந்த செக்யூரிட்டி கேபின்லேருந்து கிளம்பி வர வீடியோவை பார்க்குறாரு. ஓ, நம்ம தாண்டா ஃபியூச்சர்னு புரிஞ்சுக்கிட்ட அவரோட நம்பருக்கே கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, டேய் தயவு செஞ்சு 3rd ஃப்ளோர் வராத, சர்வர் ரூம் கதை ஓப்பன் பண்ணாத சொல்கிறாரு. கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. திரும்பவும் தட்டி பிடிச்சி ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாரு. கால் போல் இந்த முறை மெசேஜ் அனுப்புகிறாரு. தயவு செஞ்சு இந்த பில்டிங் விட்டு ஓடி போயிடு, இல்லைனா நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு. அதுக்குள்ளே ரூம் ஃபுல்லாக நெருப்பு பரவிடுச்சு. அதோட கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.